ஆர்டிஓவே அசந்து போறாங்க. 25 வருஷத்துக்கு கார் வச்சு உரையாடுறாங்க. ஆனா அவன் 12 கார் வச்சிருக்கான். பேங்குக்கார வரான், கேட்கலாம் சார் அப்படின்னா எப்படியா பேசிக்கிறீங்கிற பேங்குக்கார வருஷ கடைசி கொஞ்சம் முதலீடு போடுங்கன்னு சொல்றாராம். அவன் சொல்லிட்டான் கோடீஸ்வரன். அவன் கணக்குல ஃபைனான்ஸ் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்லிருக்கான். அவனுக்கு கணக்குல அவன் தான் 500 பேர் கணக்கு வச்சிருக்கான். 5 படிக்கலாம். இது என்னடா சொல்ல நீ என்ன பேங்க் மேனேஜர் அடுத்த மாதம் எடுத்துக்கலாம், ஒரு 5 கோடியை போட்டு நான் பையெல்லாம் சொல்லிருக்காங்க. 5 கோடி நான் பார்த்ததும் இல்லை, அது எத்தனை செய்யணும் தெரியாது. நம்ம சம்பளக்காரே பிஏ போட்டா ஒரு 100 ரூபா கூட கொடுக்க மாட்டாங்களா, அத்தியாரம் பார்த்து ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி நம்ம காலம் ஓடி வச்சு 5 கோடி சும்மா போட்டு பேங்கில் போட்டு அவன் நம்ம மேனேஜர் அடுத்த மாதம் எடுத்துக்கலாம், அடுத்த மாதம் எடுத்துக்கலாம். எவ்வளவு கட்டம் அதிகம். ஆனால் எவ்வளவு தெரியுமா, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கான் பாருங்க. ஸோ மாணவர்களே, விளையாட்டா சொல்றோம், ஜோக்கா சொல்றேன்னு நினைக்காது. ஜோக்கெல்லாம் கிடையாது, வாழ்க்கையிலேருந்து அனுபவம். இல்லாட்டா நீங்கள் இந்த மாதிரி 64 வயசுக்கு வந்து உங்க அனுபவத்தெல்லாம் இப்படி கதை காலத்தேர்வு பண்ணிட்டு வேண்டியதுதான். நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும்னா படிச்சு சுந்தர் பிச்சை மாதிரி வேலைக்கு போய் ஒரு நாளைக்கு 6.7 கோடி சம்பாதிச்சு குடும்பத்தை நல்லா காப்பாற்றி சொந்தக்கார சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க நண்பர்களுக்கெல்லாம் உதவி செஞ்சு சமுதாயத்துக்கு ஐயா செய்யற மாதிரி இப்போ நான் 10,000 தர ஐயாவுக்கு 10,000 தர இந்த பிள்ளைகள் எல்லாருடைய பேருக்கு ஐயா சொல்லணுமா? அப்ப யாரும் பிள்ளை படிச்சு டிகிரி வாங்கிட்டு அவனுக்கு தெரியாது. யாரும் பிள்ளையோ படிச்சு டிகிரி வாங்கி இங்கேயோ நல்லா இருந்தாங்க. அதை போல நீங்க வரணும்னா கிராமத்தில் சொல்லுவாங்க, வெறும் கை முழம்பாடாங்க. நீங்க நல்லா இருந்தாலும் வரணும். ஸோ பெரிய வேலைக்கு போறவங்க அதுக்கு போங்க, தொழில் ஆரம்பிச்சு பெரிய அளவில் வரக்கூடிய வாங்க. இதை போல நிறைய சேவைகள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நீங்க இந்த கான்வெகேஷனுக்கு போகும்போதெல்லாம் மட்டும் பொண்ணுங்களை விட இந்த பசங்க பையனுக்கு தான் எனக்கு கூட்டு போய் அறிவுன்னு சொல்லுவாங்க. சார் நீங்க நல்லா பேசுறீங்க சார், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் அடிமானம் எவ்வளவு தம்பி தம்பி ஆனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நாங்கள் 2 நேரம் கூட கேட்டுக்குவோம். எங்க பொண்ணுங்களுக்கு கலைஞ்சு போனா கட்டாயிட்டாங்க சார். கஷ்டப்பட்டு போய் அவங்க ஏதோ மேக்கப்லாம் போட்டு வந்துருப்பாங்க சார். நீங்க பேசி 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 இந்த கோட்டால டிகிரியை வாங்கும்போது ஒரு அழகா டிகிரி கூட நல்லா கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தம்பி நான் சொன்னது பொண்ணை பார்க்க முடியாது, அதனால ரொம்ப நாளைக்கு பேசாது சார். அதனால நான் இன்னும் நிறைய பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட நல்ல பெரிய மனிதர்களாக வீடு வீடாக பேப்பர் போட்டவர்களுடைய போட்டோவை பேப்பராக உலகம் முழுவதும் போடுகிறார்கள். யாரு? அப்துல் கலாம். 7 வயசுக்குள்ள ராமேஸ்வரம் ஓர் நிக்காதவை தூக்கி போடுறான். பேப்பர் முடியல, 7 வயசுக்குள்ள வீடு வீடா போடுறாரு. புறநீர் அடிக்கிறான், பேப்பர் தண்ணீரை பட்டு கிழிஞ்சிருக்குன்னு. அப்படிப்பட்ட பிள்ளை ஒரு காலத்துல இந்தியாவுடைய பிரசிடண்டாக வரும்போது மிசைல் மேன் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் ஜப்பான், அமெரிக்கா, இங்கிலாந்து எல்லாரும் ஒரு போட்டாவை போட்டு பெருசா எழுதுறாங்க. அதுதான் வாழ்க்கை, அதுதான் முன்னேற்றம். சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுற குடும்பத்தில் அவங்க பெரியப்பா படிக்க வச்சு திருமணம் கூட கடைசியில் பண்ணிக்க முடியாம சாதாரணமாக வீடு வீடாக பேப்பர் போட்டவருடைய போட்டோவை பேப்பராக உலகம் முழுவதும் போடுகிறார்கள். அதுதான் அருமையான வாழ்க்கை. குறை சொல்லிட்டே சொல்ற இது இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னா எல்லாம் இருக்கிறவங்க யாருமே இல்லை. இப்போ கல்யாண வீட்டுக்கு போய் ஒருத்தர் என்ன மாதிரி போயிருக்காரு, போய் பணம் வச்சு கொண்டு போனா பெரிய கூட்டம், சாப்பிடுவோன்னு போனா அங்கே ஒரு கூட்டம். சரி உட்கார்ந்துருக்காரு. பின்னாடி ஒரு 5-6 மனைவிகள், 5-6 மனைவிகள்னா 5-6 பேரோட மனைவிகள் உட்கார்ந்துருக்காங்க. இன்னொருத்தரோட மனைவியை பார்க்கறாங்க. காதல் விடுவது. அவர் என்ன பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு ஒரு அம்மா சொல்லிச்சா, நான் வந்து கல்யாணம் ஆகி நல்லாவே இல்லை, கஷ்டப்படுறேன். இப்போதான் இப்போ கல்யாணம் ஆகி ஏன் கஷ்டப்படுறேன்? அது ஒன்று கல்யாணம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், குளிச்சு இந்த மஞ்சள் தாண்டி பெருசா தெரியா போட்டு வாசலில் வந்து நின்று அத்தான் பாய் அப்படின்னு ஒரு சின்ன
படிக்கிறப்ப எங்க விடக்கூடாது இல்லை, கல்யாணம் ஆகாத பொண்ணு ஒரு டென்ஷன் ஏற்பட அப்படின்னு ஒரு இதெல்லாம் செய்ய வேண்டியது. என் புருஷன் விடமாட்டேங்கிறான், வாசப்படி நிற்காத உள்ள போகணும், வாசப்படி நிற்காத உள்ள போகணும் கத்துறான். ஏன் அப்படி கத்துறான்? கண்டக்டர் எங்க வீட்டுக்காரரு கண்டக்டர் அவர் பழக்கம், வாசப்படி நிற்காத உள்ள போகணும் பஸ்ஸில் சொல்லி சொல்லி பழக்கத்துல இங்கேயும் இது மாதிரி போக சொல்றாரு. இன்னொரு கதையை விட்டு என் கதையே தெரியுது. ராத்திரி வந்தாவே பயமா இருக்கு. நைட் நல்லா தூங்கிட்டே இருக்கா, காரணம் நல்ல தூக்கத்தில் முடி வைக்க பிடிக்கிறான். டக் 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 டக்குன்னு போட்டு டமான பைக்கில் வந்துட்டான். ஏன் டிரைவரு எங்கள் வீட்டுக்காரரு டிரைவரு அவருக்கு லைட்டாக வண்டி ஓட்டுற ஜாமியே படக் 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 படக்குன்னு பண்ணுறாரு. ராத்திரி வந்தாவே எனக்கு பயமா இருக்கு. இன்னொரு பார்த்துட்டான். என் கதையை கேளு, வாத்தியாரு நல்லா படித்தவராக பள்ளி வாத்தியாரை கட்டிக்கிட்டேன். காப்பியில் கொஞ்சோண்டு சக்கரை கூட போயிடுச்சு. இவர் நிற்கிற மாதிரி என்ன பண்ணுறா, கொண்டாட்டிய பெஞ்சு மேலே ஏறிட்டு ஒரு அடி மேலே வந்து கையை நிறுத்தி பட்டு அடிக்கிறான். இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு நான் படாத இப்படி ஒவ்வொருத்தரும் கூட சொல்கிறாங்க. கடைசியாக ஒரு அப்பா நினைச்சான், நான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு. ஒரு அடுப்பு 10 வச்சு பாலை காய்ச்சி எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கொண்டு வந்துட்டு ஒரு டம்ளர் பால் கொண்டு வந்து சாதாரண விஷயம். 2 வருஷமா என்னால் பண்ண முடியலன்னு. ஏன் என்ன கஷ்டம்? எப்போ அடுப்ப ஸ்டவ்வை பற்ற வச்சாலும் என் புருஷன் ஒரு தண்ணியை கொண்டு ஊத்துறான். அதில் எப்போ பற்ற வச்சாலும் ஊத்துறான். அதனால நெருப்பை கண்டாவே தண்ணியை கொண்டு ஊத்துறான். நான் என்னைக்கு தப்பிச்சீங்களா, என்னைக்கு குடும்பம் நடத்தீங்களா இந்த ஆகுது. எதுக்காக சொல்றேன்னா, நினைப்போம் அந்த குடும்பம் நல்லா இருக்கு, இந்த குடும்பம் நல்லா இருக்கு, இந்த குடும்பம் நல்லா இருக்கு, நம்ம தான் கஷ்டப்படுறோம். கிடையாது. ஏழையிலேருந்து பணக்கார வரை அவனுக்கு உள்ள கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அதனால குறைகளை பார்க்காதீர்கள். நிறைகள் உள்ள இறைவன் கொடுத்த நிறைகள் என்ன இருக்கு? தாய் தந்தை கொடுத்த நிறைகள் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? இந்த கல்வி கூடம் கொடுத்த நிறைகள் உங்கள்கிட்ட என்ன இருக்கு? 130 பில்லியன் பீப்புள் ஆஃப் திஸ் கண்ட்ரி பாரத் 141 கோடி மக்கள்ல 30% தான் கிராஜுவேட் ஆவாங்க. பிஎஸ்சி அதுல ஒரு ஆளு நீங்க. 130,000 கிராஜுவேட் ஆகி வந்திருக்கோம். அதுக்கு இந்த கல்லூரி ஹெல்ப் பண்ணியிருக்கு, தாய்மொழி உதவி பண்ணியிருக்காங்க. இதுல வச்சு நம்ம பெரிய அளவில் வந்து சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாதான் நீங்க வளர முடியும். இல்லாட்டா ஏதோ ஒரு சம்பளம் பைசா பார்த்தா போதும், கல்யாணம் பண்ணி கூட ஒரு காரு ஏதோ கடன் வாங்கி ஒரு வீடு அது எல்லாரும் செய்யணும். நம்மளே போய் சேர வேண்டாம். அச்சீவ்மெண்ட்னு ஒன்றுமே இருக்காது, சமுதாய சேவைன்னு ஒன்றுமே இருக்காது. சார் மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா இது மாதிரி ஒரு கல்லூரி இருக்குமா, நீங்க நான் படிச்சுக்க முடியுமா? அதனால அது பெரிய அப்ஜெக்டிவ், பெரிய மிஷனரி. சமுதாயத்திற்கு யாரும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறி இறுதியாக உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நல்ல பெரிய உலகம், நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய முன்னேறலாம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, நல்ல ஹெல்த்தை பார்த்துக்குங்க. மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். தவறான பாதைகளுக்கு எதுவும் போகாதீங்க. உங்களையும் ஒரு குடும்பத்தையும் சமுதாயத்தையும் நாட்டையும் பார்த்துக் கொள்வதற்கு நீங்கள் சிறப்பாக பாடுபட வேண்டும் என்று எங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்தி உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி இதோட முடிச்சிடுறேன். இங்கே வந்து அதாவது பார்க்குறவங்க பார்த்துங்க, ஒரு 56 பாயிண்ட் எழுதி வந்துடுறேன். இவ்வளவு உங்களுக்கு சொல்லணும். ஆனால் இதுவரையும் நான் மணியை தான் 3 தடவை பார்க்கறேன் தவிர 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் எழுதியிருக்கிற பாயிண்ட்டை நான் சொல்லவே இல்லை. இப்போதான் சொல்லவே ஆரம்பிக்கணும். இதை மாதிரி பிரச்சனை ஆகிடும். அமெரிக்காவில் மட்டும் 9 மணிக்கு கிராஜுவேட் எல்லாம் வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். கிராஜுவேட் வாழ்க்கை 11:30 மணி எல்லாரும் பார்த்து சார் கிராஜுவேட் வாழ்க்கை 1 மணி 2 பொண்ணு எதிர்த்து சார் கிராஜுவேட் வாழ்க்கை 3 மணி ஒரு பையன் வெட்டத்தையே விட்டு சார் கிராஜுவேட் வாழ்க்கை 5 மணி மூச்சை விட்டான். அப்படி சிரிக்கிற மாதிரி அப்பாடா முடிச்சாங்க அப்படின்னு சிரிச்சாங்க. அப்ப சொன்னா
இனிமேலுக்கு விஷயத்துக்கு வருவோம். இனிமேலுக்கு விஷயத்துக்கு வருவோம். அப்பா அமெரிக்கா கடைசியிலேருந்து ஒரு தெரிஞ்சு இருப்பான். ஒரு பையன் ஒரு ரிவால்வர் வச்சுட்டு நீ விஷயத்துக்கு வா, கதவெல்லாம் நானே சாப்பிடுறேன், விடிய விடிய நான் இங்கே உட்காந்துக்கிறேன், நீ விஷயத்துக்கு வா. துப்பாக்கியை வச்சு கேட்பேன், துப்பாக்கியில் ஒரு குண்டு அது உனக்கு இல்லை, விஷயத்துக்கு வா. அப்படி எதுப்பா நீ அதை வச்சிருக்கியா சொல்லுப்பா அப்படின்னா, நீ பாட்டுக்கு திண்டுக்கிறதுல காட்டியாளர்கள வயசானா துணை வைக்கிறா, டெய்லி செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்த உடனே எங்க காலேஜுக்கு வா 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 அப்படின்னு இந்த கணேசன் சார் டெய்லி போன் பண்ணி கூப்பிட்டாங்க பிரின்சிபால். அவருக்காக ஒரு குண்டு இருக்கு, கொண்ட ஒன்றும் செய்ய மாட்டேன், விஷயத்துக்கு வா அப்படின்னு இருக்க துர்கா சாட்சி. நான் இன்னும் விஷயத்துக்கு வந்தேன். ஆனால் அமெரிக்காவில் நடந்த மாதிரி ஏதாவது நடந்து கணேசன் சாருக்கு ஒரு ஆபத்து வராமல் இருக்கணுமே, பிரின்சிபாலுக்கு ஒரு ஆபத்து வராமல் இருக்கணுங்கிற காரணத்தினால உண்மையிலே lot of points to be told to you, sir, to be trusted. These are all not stories and jokes, but it is our rich experience. 64 years we lived with the rich experience what we have in the society and our visits to more than 62 countries. Whatever we learned, we wanted to share all of them with you so that we can give you very good brain which can help you to go up in your radar. But unfortunately, due to want of time, the time given to me that is also over. So on behalf of our great chairman and his family, on behalf of all of us and parents, we wish you all the best. Congratulations. Jai Hind, Jai Bharat. Under the laws of the university, I present unto you the candidates in person in the Department of Computer Application, Department of Chemistry, Department of Tamil, who have been certified by after examination to be duly qualified to receive the university rank. The degree of Bachelor of Science, Bachelor of Computer Application and Bachelor